தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் தேசத்திலே பிரிந்து போன குடும்பங்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். கொஞ்ச நாட்களுக்குள்ளே திருமணமாகி கொஞ்ச நாட்களுக்குள்ளே பிரிந்து போனவர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர், ஏராளமான குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து காணப்படுகிறது. அன்பில்லாமல், ஒரு மனம் இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், வாழ வேண்டிய நாட்களிலே வாழாமல் இன்றைக்கு பிரிந்து போய் மன சஞ்சலத்துக்குள்ளே மன கவலைக்குள்ளும் இருக்கிற தம்பதியர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர். இன்றைக்கு அவர்களுக்கு கர்த்தர் மறுபடியும் அவர்கள் அன்பினாலே நிரப்பப்படும்படியாய், அவர்களுடைய குடும்பம் மறுபடியும் இணைந்து கட்டப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேலே ஒவ்வொருவரும் ஊன்றி கட்டத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியா நாம் ஜெபிப்போம். அன்பு சகலத்தையும் தாங்கும் அல்லவா? அதனால் இன்றைக்கு அன்பானது குடும்பங்களுக்குள்ளே காணப்படும்படியாய், கணவன் மனைவிக்குள்ளே காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். சகிப்புத்தன்மை, ஒருமனம், ஒற்றுமை, பொறுமை, நிதானம் இவைகள் எல்லாம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். விசேஷமாய் விசுவாச குடும்பங்கள், ஊழிய குடும்பங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பிரிவினைகள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது. இவைகள் அகன்று போகும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே பிரிந்து போய் இருக்கிற குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு சகலத்தையும் தாங்கும் ஆண்டவரே, சகலத்தையும் சகிக்கும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் அன்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இளம் தம்பதிகள் ஆண்டவரே வாழ வேண்டிய நாட்களுக்கு முன்பாகவே ஆண்டவரே பிரிந்து போய் விடுகிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு நிதானத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே, விவேகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க சுவாமி, புத்தியை கர்த்தர் கட்டளையிடுங்க சுவாமி, சகிப்பு தன்மையை தாங்க ஆண்டவரே, அன்பை தாங்க ஆண்டவரே, ஒரு மனதை தாங்க ஆண்டவரே, ஐக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவாகிய கண்மலைக்குள்ள கட்டப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். விசுவாச குடும்பங்களிலே இருக்கிறவர்கள், ஊழிய குடும்பங்களிலே இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. சத்துரு இன்றைக்கு ஆண்டவரே அவர்களை தாக்காதபடிக்கு ஆண்டவரே குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.